ஃபராசி இயக்கம் ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் ஃபராசி இயக்கம். 1818ஆம் ஆண்டு இந்த இயக்கம் தொடங்கப்படுது. 1839ஆம் ஆண்டு ஹாஜி சரியத்துல்லா இறந்துடுறாரு. இவர் மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவருடைய மகன் டுடு மியான் அப்படிங்கிறவர் தலைமை ஏற்கிறாரு. இந்த டுடு மியான் விவசாயிகளை வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டாராம். இவர் என்ன சொல்றாருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. கடவுளுக்கு சொந்தமான நிலத்தில் வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது என்பது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு இந்த டுடு மியான் சொல்றாரு. 1862ஆம் ஆண்டு இந்த டுடு மியானும் இறந்துடுறாரு. 1870கள்ல நோவா மியான் அப்படிங்கிறவர்னால இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெறுது. அப்புறம் பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. வஹாபி கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது தான் இந்த வஹாபி கிளர்ச்சி. 1827ஆம் ஆண்டு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஃபரசத் அப்படிங்கிற பகுதியில் இந்த இயக்கம் தோன்றுது. இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர் யாரு அப்படின்னா டிடு மீர் அப்படிங்கிறவர் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறாரு. இவர் வஹாபி போதனைகளால ஆழமாக ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மத போதகர் தான் இந்த டிடு மீர் அப்படிங்கிறவர். இவர் ஜமீன்தாரி முறையால ஒடுக்கப்பட்ட, குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் இருப்பாங்க இல்ல, அவங்களுடைய மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக திகழ்றாரு. அப்போ ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் ஹாஜி சரியத்துல்லா. 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1839ஆம் ஆண்டு இந்த சரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் அவருடைய மகன் டுடு மியான். டுடு மியான் விவசாயிகளிடம் வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதனால வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்கிறாரு. 1862ஆம் ஆண்டு இந்த டுடு மியான் இறந்த பிறகு 1870கள்ல இந்த ஃபராசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவர் நோவா மியான் அப்படிங்கிறவர். அப்புறம் வஹாபி கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. 1827ஆம் ஆண்டு வங்காளத்துல இருக்கக்கூடிய பரசத் அப்படிங்கிற பகுதியில தோன்றுது. இதற்கு தலைமை ஏற்றவர் டிடு மீர் அப்படிங்கிறவர். இந்த டிடு மீர் அப்படிங்கிறவர் வஹாபி போதனைகளால ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மத போதகர். இவர் என்ன சொல்றாருன்னா, ஜமீன்தாரி முறையில் ஒடுக்கப்பட்ட, குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இவர் திகழ்ந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.